ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மிகப்பெரிய அப்டேட்டு. எல்லாருமே ஜனநாயகன் படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நான் உட்பட. அதுக்கான மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. வீடியோ தயவு செஞ்சு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் இவ்வளோ நாள் கேஸெல்லாம் மீறி அந்த சென்சார் போர்டுக்கு மறுபடியும் போய் மறுதணிக்கைக்கு போய் அந்த ஒரு மறுதணிக்கைக்கு போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் பல கட்டுக்கதைகளெல்லாம் தாண்டி ஒரு வழியாக மறுதணிக்கை பண்ணி படத்தை பார்த்து முடிச்சுட்டாங்க. படத்தை பார்த்து முடிச்ச அந்த சென்சார் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தை முறைகள் அமலுக்கு இருக்கிறது அப்படின்றனால இது ஒரு சாதாரண நடிகரோட படம் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் நடித்த படம் அப்படின்றனால இந்த படத்தை அப்படியே சென்சார் போர்டு தேர்தல் ஆணையத்துக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் இப்போ தேர்தல் ஆணையம் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத முதல்ல நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த படங்களில் இருக்கிற சில அரசியல் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தில் நிறைய கரூர் சம்பவங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் சிபிஐ முன்னாடி குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கரூரில் நடந்த அந்த கூட்டங்கள் இதெல்லாம் விஷுவலைஸாக வந்திருக்கு. அது போக அந்த கரூரில் நடந்த சம்பவங்களோட குடும்பத்தார்களிடம் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்ட விஷயமும் அந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சை கருத்து பிஜேபி சைடில் இருந்தும் சரி, திமுகவே நிறையா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் படத்தை இப்போதைக்கு விட மாட்டாங்க, அதனால இந்த ஒரு சீன்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு படக்குழுட்ட சென்சார் போர்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதையும் படக்குழு கட் பண்ணியிருக்காங்க. அது போக சில சர்ச்சை வசனங்கள்லாம் கட் பண்ணப்பட்டது. இந்த நிறைய பிரச்சனை போச்சு. இந்த ஒரு பட பிரச்சனை இன்னைக்கு விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுகிற அளவுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது. தன்னை நம்பி போட்ட படத்தோட அந்த ப்ரொடியூசர், டைரக்டர் இவங்க எல்லாருக்குமான ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. என்னையே தாக்கணும்னு நினச்சி இவங்களெல்லாம் பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு விஜயே மனம் திறந்து நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. இந்த ஒரு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய அரசு இந்த படத்தை விட மாட்டேன்ருச்சு, இது முழுக்க முழுக்க பிஜேபியோட நாடகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்பட எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு போக்கு அப்படின்றது கண்டிப்பாக மாறுறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன தகவல். ஏன் அப்படின்னா, இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு வைங்க, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே விஜய் அவர்கள் சாடி இந்த படம் இருக்குது. அது போக ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜுப்பா போட்டு ஒருத்தர் விஜய் அவர்கள் சாட்டையில் அடிக்கிற ஒரு சீன் இருக்கும். அவர் வடநாட்டுக்காரர் மாதிரியும் அவரை விஜய் அவர்கள் தாக்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வருது. அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜுப்பா மேட்ரு பெரிய அளவில் போயிருக்கு அப்படின்றனால அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் யார் அப்படின்ற விளக்கம் முதற்கொண்டு அந்த படத்தில் இருக்குது அப்படின்றதுக்காகவும், முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியலை பற்றின முழு படம் அப்படின்றதுனாலையும், தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை யார் எதிர்க்கிறார் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த படம் அப்படின்றது ரிலீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது திமுகவுக்கு பேக்காக தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி மக்களிடையே கொண்டுட்டு போய் எங்கேயுமே நம்ம பிரச்சாரம் பண்ணி ஈஸியாக மக்களோட மனசுக்குள்ளே புகுத்த முடியாததை இந்த ஒரு திரைப்படம் மூலியமாக கண்டிப்பாக சொல்லிட முடியும் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் அவர்கள் நம்புறாரு. அப்படின்றனாலையும் இன்னைக்கு இந்த படத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது திமுகவுக்கு ஓட்டுகள் அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்றனாலையும் இன்னைக்கு என்டிஏ அவங்களோட கூட்டணி சார்பில் முடிவு பண்ணி மத்திய அரசில் இருக்கிற சில அந்த அரசியல் கருத்து கணிப்பாளர்கள், அரசியல் வியூகம் வகுக்கிறவங்க எல்லாருமே சொல்லி இந்த படத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது, இதை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த படத்தை விடாமல் நம்ம தடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கும் அது பேக் ஆகும், படத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது திமுகவுக்கும் பேக் ஆகும். அதனால எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற ஒரு சூழலை அவங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு சொன்னதா இன்னைக்கு ஒரு சின்ன தகவல். அதனால இந்திய தேர்தல் ஆணையம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த படமானது இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உகாதி, தெலுங்கு வருட பிறப்பு, அங்கிட்ட ஒரு 2-3 நாள் லீவ் வரும். இது இதுக்கு முன்னாடியே, அதாவது உடம்பு சரியில்லாமல் அவர் போனார் பார்த்தீங்களா அந்த படத்தை பார்க்குறவர், அப்போவே பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக நாளைக்கு நாளை கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த சூழல் இல்லை அப்படின்றனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்றதுனால. ஆனால் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 24லேருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். மே 10 தான் வாக்கு எண்ணிக்கை அப்படின்றனால இந்த ஒரு படத்தை மே 2 விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவலாகவும் இருக்குது. இப்போ மார்ச் மாதமே இந்த படத்தை விட போகிறாங்களா? ஏன்னா அதை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே தொண்டர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, பண்டிகை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒன்று மே 2 இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு சின்ன தகவல். இது இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ்ஸாக தான் அமையும் அப்படின்றது நிறையா பேரோட ஒரு கருத்து. ஏன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் என்ன வசனங்கள் பேசினாலும் சரி, என்ன ஒரு அரசியல் எடுத்துகிட்டு அந்த சாட்டையில் அடிக்கிறது, அதாவது இந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த சாட்டையை சுற்றிறதெல்லாம் வரதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த எம்ஜிஆர் பழைய ஞாபகங்கள், அவர் பட்ட அந்த அரசியல் வந்ததுக்கப்புறமா அவர் பட்ட வாழ்க்கையோட அந்த வரலாறுகள், நிறைய கருத்து, அது போக இப்போ நடக்கிற அந்த பாலியல் குற்றங்கள் சம்மந்தப்பட்ட படம் அதில் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக இது முழுக்க
முழுக்க வந்து திமுகவுக்கு எதிரான படமாக தான் இருக்கும் அப்படின்றனால இது வந்து ஈஸியாக மக்களிடையே கொண்டுட்டு போய் அந்த கருத்தை சேர்க்கறதுக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக படத்தை நம்ம எதிர்பார்ப்போம். நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நமக்கு தகவல் வந்தோடனே நம்ம சொல்லியாச்சு ஜனநாயகன் படம் எப்போன்னு கிட்டத்தட்ட நம்மளோட கமெண்ட்ல ஒரு 100க்கு மேலே கமெண்ட் வந்து அந்த ஜனநாயகன் படத்தை பற்றி இருந்துச்சு. அதுக்கான விளக்க சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு டிவிகேவை பலியாட ஆக்க போகும் ஒரு சில கட்சிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஏன் அப்படின்ற விளக்கமாக சொல்லிடுறேன். இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகா அப்படின்ற கட்சி திமுக விட்டு வரவே மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பிணைப்பான ஒரு கட்சியை இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒற்றை இலக்க அந்த ஒரு அந்த நம்பர் தான் நாங்கள் தருவோம். நீங்கள் ஒற்றை இலக்கத்தில் வந்து உங்களுக்கு சீட் அவ்வளோதான் நாங்கள் தருவோம். நீங்கள் அவ்வளோதான் நிற்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் அவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சதாகவும், ஆனால் விசிகா தலைவர் நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு தேமுதிகவுக்கு நீங்கள் கொடுத்ததை விட எங்களுக்கு அதிகமாக வேணும். ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்த கட்சிக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்கும்போது இத்தனை வருஷமாக நாங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை சும்மா விடுவோமா, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா அவங்க வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருந்ததாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடைசியில் 5 தொகுதிக்கு ஓகே பண்ணி இன்னைக்கு ஒப்பந்தம் கூட ஆயிடுச்சு. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய இழுபறி அப்படின்றது நீடிச்சு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பான சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியாக இருக்காரு. ஆனால் கூட திமுக சைட்லேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் தான், அதாவது ரொம்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைகோ அப்படின்னு ஒரு மானஸ்தை இருந்திருப்பார். இப்போ இருக்காரா அப்படின்னா தெரியல நமக்கு. ஏன்னா அந்த மானஸ்தை என்ன பண்ணுறாப்புல 3 தொகுதியில் உதயசூரியன்லையும் ஒரு தொகுதியில் அவரோட சின்னத்திலையும் நிற்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அவரும் ஓகே பண்ணிட்டாரு. அதை ரொம்ப பெருமையாக வேற பேசிகிட்டு இருக்காப்புல. அவரை மாதிரிலாம் எங்களால் மானஸ்தனா இருக்க முடியாதுன்னு சொன்ன நம்ம திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய பானை சின்னம் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு உதயசூரியனில் நிற்கிறோம்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு இன்னைக்கு 2 பேருக்கும் வந்து சலசலப்பு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி காங்கிரஸும் திமுகவும் பேசினாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அரசியல் வட்டாரங்கள் அப்படின்றது விசிகாவும் திமுகவும், ஏன்னா இன்னைக்கு பட்டியலின சமூக மக்களும் சரி ஒரு சில அந்த தலித் சமுதாயத்திலேருந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட இருக்காங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவராக இருக்காரோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சமுதாய மக்களுக்காகவே பேசுறார் அப்படின்னா கூட இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு திருமாவளவனை அடிமையாக தான் நடத்துறாங்கன்றது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட உரிமைகள் மறுக்கப்படுது. அவருக்கான அந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து மறுக்கப்படுது. ஏகப்பட்ட இடங்கள்ல அவரோட கட்சிக்கே வந்து அந்த ஒரு மானபங்கம்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு விசிகா வந்து கண்டிப்பா திமுக விட்டுட்டு வெளியேற போகுது. வெளியேறினா அவங்களுக்கு புகலிடம் எங்க இருக்கு, வேற வழி இல்லை, டிவிக்கேல தான் வந்து சேர்ந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு டிவிகேவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம் விழுகிற ஒரு கட்சியா இன்னைக்கு டிவிகே வந்து முன்னணியில இருக்கு அப்படின்றது கருத்து கணிப்பு. அப்படின்னும் போது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இன்னைக்கு டிவி கூட வந்து இணைஞ்சு அவங்க கொடுக்குற 2 இலக்கம் கண்டிப்பாக இப்போ விஜய் அவர்கள்ட்ட வந்து திருமாவளவன் வந்து சேரும்போது ஒற்றை இலக்கம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இரட்டை இலக்கம் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இரட்டை இலக்கத்தில் ஏதோ அவர் ஜெயிச்சிடறாருன்னு வைங்க, யாரில் எந்த சின்னத்தில் நின்று ஜெயிப்பார், கண்டிப்பாக விசிலில் நின்று ஜெயிக்க மாட்டார், பானையில் தான் நின்று ஜெயிப்பாப்ல. பானையில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி தாய் வீட்டான திமுகவுக்கு போக மாட்டார் அப்படின்றது என்ன ஒரு எண்ணம் அப்படின்றது எனக்குள்ளே தோணுது. உங்களுக்கு அப்படி தோணியிருக்கான்னு முதல் யோசிச்சு பாருங்கள். 2வது இவங்க வந்து இப்போ பானையில் நிற்கிறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து ஏன் திமுகவே வந்து சொல்லி அமுச்சு விடக்கூடாது, அதையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இன்றைக்கி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்துக்கு பண்ணினதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அந்த விவரம் புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் தலையில் மொட்டை அடித்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதே ஒரு சம்பவம் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு நடக்க விடாமல் கண்டிப்பாக வந்து அவங்களோட அரசியல் வியூகங்கள் தடுத்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஈஸியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நிறையா பேர் எட்டப்பண்ணா மாதிரி இன்றைக்கி பல நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி 2 பேர் அனுப்புறது, பிஜேபியிலேருந்து இந்த ரஞ்சனா நாச்சியார்னு ஒன்று வந்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து டிவிக்கில் நடக்கிற சிறு தவறுகள். இந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்ய மாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவை நிறைய பேர் வந்து திமுகவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காப்புல, திமுகவோட ஸ்பை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் பொது மேடையில் எனக்கு வந்து இன்னைக்கு என் குடும்பத்தார் முதற்கொண்டு எனக்கு எதிராக தான் இருக்கும்போது நான் ரஜினிகிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் அவர் கேட்டதுக்கப்புறமும் கூட கண் கலங்கி ஒரு பதிவை போட்டிருக்காருன்னா நான் இறுதி வரைக்கும் விஜய் அவர்களோட தான் இருப்பேன்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. இது போக செங்கோட்டையன் அவர்களும் நம்ம நிறைய பேசியிருப்போம். அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய வந்து ஒரு விசுவாசக்காரர், ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு அதிக விசுவாசமாக இருந்தவர், எப்படி இன்னைக்கு டிவிக்கில் வந்ததுக்கப்புறம் மாறுவாருன்னு சொல்லி நம்மளே விவாதம் வச்சிருக்கும் போது நம்ம சந்தேகப்பட்டதுக்கு துளி கூட வந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகமாக கூடுற நபராக இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இல்லை அப்படின் போது ஆதவர்ஜுனாவும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் மேலே நமக்கு நம்பிக்கையே கிடையாது. வந்துட்டார்
இருக்காருன்னா ஏன் இது திமுகவோட வேலையா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஒரு சின்ன பார்வை. கண்டிப்பாக அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது போக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் மூலியமா சசிகலா மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் மேலே அவங்க கூட எல்லாம் வந்து சிறு சிறு பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது மறைமுகமாக போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து தொகுதி பங்கீடு விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க புதுச்சேரி அரசியலில் வந்து கொஞ்சம் அதிக கவனமாக இருக்காராம். ஏன்னா ஏப்ரல் 9 வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றனாலையும் அவங்களோட கேண்டிடேட் 30 பேருமே நிப்பாட்ட போகிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்களோட இருக்கிற நட்பு காரணமாக ரங்கசாமி அவர்கள் என்டியோட போக மாட்டேன்ட்டாரு. நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இது வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொன்னால் தான் தெரியும். இதனால பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்களுடைய கூட கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு சிறு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இறுதி பண்ணப்படலை அப்படின்றது முக்கியமான விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் செங்கல்பட்டில் இருக்கிற மாமல்லபுரத்தில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு நோன்பு இருக்காரு. ஈவினிங் அதில் வந்து நடக்க போகிறாங்க. 1000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அப்போ பெரிய பிரச்சனையாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வளாகத்திலேயே காவல்துறையினர் வந்து தடியடி நடத்துகிற அளவுக்கான ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் இளைஞர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நல்லபடியாக போய் அந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்திட்டு வரட்டும். தயவுசெய்து வண்டியை யாருமே பின் பண்ணாதீங்க, அதாவது பின் தொடராதீங்க. கண்டிப்பாக ரோட் ஷோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஒரு மசூதியை சுற்றி தயவுசெய்து பரபரப்பை ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் இங்கே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டில் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.